வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். இன்றும் 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 மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் இன்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இந்நாளை நல்லாயன் ஞாயிறாக அன்னையாம் திரு அவை கொண்டாடுகிறது. தேர்தல்கள் நடைபெற்று நல்ல ஆட்சியாளர்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நாள் வரை நம்மை யாரென்று அறியாதவர்கள் கூட தங்களுடைய தேவைகளுக்காக நம்மிடம் நெருக்கம் காண்பித்து இருக்கிறார்கள். ஆனால் நாமோ போலியான உறவுகளையும் போலியான சமத்துவ சிந்தனைகளையும் ஏன் போலியான வாக்குறுதிகளையும் கண்டு உளம் வெதும்பியிருக்கிறோம். மனிதர்கள் ஓர் சமூக பிராணி என்பார்கள். எனவேதான் சமூகமாக வாழ பிறந்த மனிதன் உண்மையான உறவுகளுக்காக இயங்குகிறான். இத்தகைய தேடல் எல்லா உயிர்களுக்குமே இயல்பானது. அத்தகைய உறவு சமூகம் மலர நல்ல வழிகாட்டுதலும் வழி நடத்துபவர்களும் தேவை. இங்குதான் ஓர் சமூகத்தில் தலைமைத்துவத்தின் தேவை எழுகின்றது. இத்தலைவர்கள் எத்தகைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் ஓர் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைகிறது. இறைவனின் பெயரால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை சமூகத்தை எத்தகைய பாதையில் வழிநடத்துகிறார்களோ அதனை வைத்தே அவர்களின் எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓர் நல்ல ஆயன் இறை தந்தையின் இதயத்திற்கு ஏற்றவராக இருக்க வேண்டும். தன்னுடைய சுயநல வெறுப்புகளை தாண்டி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை தந்தையின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப வழிநடத்துபவராக இருக்க வேண்டும். அத்தகையவர்கள்தான் கடவுளுக்கு ஏற்ற ஆயர்களாக இருப்பார்கள். எனவே அத்தகைய தலைமைத்துவத்தை நமது சமூகத்தில் ஏற்படுத்திட நம் அனைவருக்குமே உரிமையும் கடமையும் உண்டு. நாளைய சமூகம் நலமாய் அமைந்திட இறை அழைத்தலை ஊக்குவிப்போம். நம்மோடு பணியாற்றுகின்ற தலைவர்களோடு சேர்ந்து பணியாற்றிட தேவையான அருளை வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறுநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல அன்பு இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், நீர் எம் மீது இரங்குவீர். இனலில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. அந்நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதினலம். உயிர்கொடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதினலம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. இன்மன்றாட்டி நீர் கேட்டதா, எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று.
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா. ஆலயமணி முழங்கட்டும், அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா. ஆலயமணி முழங்கட்டும், அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயின் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா. ஆலயமணி முழங்கட்டும், அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 10 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே.
நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஞாயிறை நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். கோவிட்-19 தொற்று நோயின் சொல்லனா துயரத்தில் நாம் எல்லோரும் மூழ்கி இருக்கின்றோம். ஊடகங்கள் தருகின்ற செய்திகள் நமக்கு கவலையும் அச்சத்தையும் கொடுப்பதாக இருந்தாலும் நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கின்றன. மருத்துவர்களும் செவிலியர்களும் அரசு ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களும் தொடர்ந்து இந்த நம்பிக்கை பணியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இறந்து போனவர்களை உடல் தகனம் செய்கிறவர்கள், பல ஆயிரம் தன்னார்வ தொண்டர்கள் மக்களை காப்பாற்றுகிற இந்த பணியில் ஈடுபட்டிருப்பது நம்பிக்கையும் இறைவனுக்கு நன்றியையும் செலுத்த வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். ஒரு ஆய்வு ஒன்று சொல்கிறது, இதுவரை ஏறக்குறைய 17,000 மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள். அரை மணி நேரத்திற்கு ஒரு மருத்துவர் இறந்து கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இப்படி பலர் தங்களுடைய தன் உயிரை கொடுத்து மக்கள் வாழ்வதற்காக பெரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தொற்று நோயை பயன்படுத்தி கொண்டு இதை வியாபாரமாக்கி பணம் சம்பாதிக்கிற நிலையிலும் சிலர் இருப்பதை நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி டைட்டானிக் கப்பல் கடலிலே மூழ்கிய பொழுது அதில் 3 அருள் பணியாளர்கள் இருந்தார்கள். அந்த 3 அருள் பணியாளர்களும் டைட்டானிக் கப்பல் கடலிலே மூழ்கிற பொழுது தப்பித்து செல்வதற்கான உயிர் காக்கும் படகுகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் அதை மறுத்து இறுதி வரை கடலிலே மூழ்கிற வரை மக்களுக்கு பணியாற்றி கொண்டே இருந்தார்கள். திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் அந்த அருள் பணியாளருடைய மரணத்தை மறைசாட்சிகளுடைய மரணம் என்று சொல்கிறார். இப்படி இறுதி வரை மக்களுக்காக பணியாற்றுகிற பலரை நாம் கேள்விப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை நல்ல ஆயன் என்று சொல்கிறார். ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக
உயிரை கொடுத்து கொண்டே இருப்பார். இயேசு உண்மையில் தன்னுடைய வாழ்வை பிறருக்காக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சிக்கலான காலகட்டத்தில் நாம் எல்லோரும் பிறருக்கு நல்ல ஆயனாக பிறர் வாழ்வு வருவதற்காக பணியாற்றுவதற்கான அழைப்பு திரு அவை நமக்கு தரப்படுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை அழைத்தல் ஞாயிறாகவும் கொண்டாடுகின்றோம். இறை தந்தையின் இதயத்திற்கு ஏற்ற ஆயர்களாக நாம் செயல்படவும் பணிபுரியவும் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த இறை தந்தையைப் போல நாம் பிறர் மீது அக்கறை கொள்ளவும் கரிசனை கொள்ளவும் பிறருக்காக பணியாற்றிடவும் பிறருக்காக வாழ்வை கொடுக்கவும் நாம் துணிவை பெறுவதற்கான ஆற்றலை இந்த பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக ஒளியினின்று ஒளியாக உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களை கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. நல்ல ஆயனே எம் இறைவா, நல்ல ஆயனாக இருந்து எங்களை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இறை தந்தையின் இதயம் கொண்டவர்களாய் எம்மை வழிநடத்தும் அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. நம்பிக்கையின் சுடரொளியே எம் இறைவா, எம்மை வழிநடத்த நல்ல தலைவர்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். மக்கள் ஆட்சியின் மாண்பை உணர்ந்த நல்ல தலைவர்களை தாரும். சமூகத்தின் வளர்ச்சியை மையப்படுத்திய திட்டங்கள் வகுக்கவும் அதனால் மக்கள் வாழ்வு பெறவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாவல்ல ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. குணமளிக்கும் இறைவா, நோயாளர்களையும் பல்வேறு உடல்நல குறைபாடு உள்ளவர்களையும் நீரன்று தொற்று ஆசீர்வதித்தீர். அவர்கள் குணம் பெற செய்தீர். பெருகி வரும் தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து எமது சமூகத்தை பாதுகாத்திட உம்மை வேண்டுகிறோம். நலமான வாழ்வு வாழ நீரே எம்மை பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாவல்ல ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற பணித்த இயேசுவே, இறை தந்தையின் இரக்கத்தை இம்மண்ணில் பறைசாற்றிட தேவையான பணியாளர்களை தாரும். அவர்கள் மோசேயைப் போல மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக திகழும் வரத்தை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாவல்ல ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. வாழ்வின் ஊற்றி எம் இறைவா, குடும்பங்களில் இருந்துதான் இறை அழைத்தல் தோன்றுகின்றது. திருமண வாழ்வின் பரிசாக நீர் அளித்த பிள்ளை செல்வங்களை இறை ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் சிறந்தோக செய்திட பெற்றோர்களுக்கு தேவையான ஞானத்தை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாவல்ல ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். அன்பின் இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாய் இருக்கின்றன என நீர் அறிவீர். நம்பிக்கையால் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்களின் விருப்பங்களை கேட்டு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போடு நீர் பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போடு நீர் பாயின் இறைவா. பலியென இனி நான் தருகின்றேன், பலியென இனி நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போட நீர் பாயின் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமாக இருந்த பிள்ளை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வு வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலம் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தனரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படிகளின் கடவுளாம் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவோட இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவுறுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நஸ்ரின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவேறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய். உன் நெஞ்சிலே ஓயாமலே பண்பாடும் புது ராகம் நானாகுவேன். உயிர் தேடும் உறவாகுவாய், உனில் வாழும் உயிராகுவாய், உனில் வாழும் உயிராகுவாய். என் நெஞ்சிலே என் ஜீவனே தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய். உன் நெஞ்சிலே ஓயாமலே பண்பாடும் புது ராகம் நானாகுவேன். ராரா ராரா
சொல்லில் உலகெல்லாம் உருவாக்கினார். உன் அன்பில் உலகில் நீ உயிராகினார். உன் சொல்லில் உலகெல்லாம் உருவாக்கினார். உன் அன்பில் உலகில் நீ உயிராகினார். உன் பாதையில் நாள்தோறும் செல்ல நான் உன் பின் செல்ல. உன் பாதையில் நாள்தோறும் செல்ல நான் உன் பின் செல்ல. உன்னோடு பலியாகுவே உன்னாலி உருமாறுவே. இந்நெஞ்சிலே என் ஜீவனே தினம் பாடும் ஒரு பாடு நீயாகுவாய். உன் நெஞ்சிலே ஓயாமலே பண்பாடு புதுராக நானாகுவேன். மன்றாடுவோமாக. நல்லாயிரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆயனை பின்பற்றுகின்ற மந்தைகளாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.